Hi, this is Prakash from Carsense. So, இன்னைக்கு நம்ம வேளச்சேரி பிரான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு சவுண்ட் அக்வாஸ்டிக் சொல்யூஷன் சஃபாரி காருக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் லிஃப்ட் சஃபாரி வெஹிக்கிள் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டீரியர்ல சவுண்ட் சொல்யூஷன் பண்றோம் ஃபார் ஃப்ளோர் அண்ட் தென் ரூஃப். ஸோ ரூஃப் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ ஃப்ளோர் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃப்ளோருக்கு பண்ணியிருக்கோம் அண்ட் தென் டோர்ஸ்க்கு பண்ணியிருக்கோம் அண்ட் தென் வீல் ஆர்ச். ஸோ இதுக்குமே வந்து பண்ணியிருக்கோம். செலக்டடா ஏன் இந்த பார்ட்ஸுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டீரியர் யூஸ் பண்ணக்கூடிய ஷீட்ஸ் வந்து என்னென்ன ஷீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம்னு பார்க்கலாம். இல்லை வந்து பாத்தீங்கன்னா வைப்ரோ பேரியர் அண்ட் தென் டாக்டர் ஆர்டெக்ஸோட சிசிஎஸ் சர்டிஃபிகேட்டுக்கான ஹார்மர் அப்படின்ற ஒரு ஷீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஹார்மர்ல வந்து பாத்தீங்கன்னா 4mm வரக்கூடிய ஒரு டேம்பிங் சவுண்ட் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளாஸ்டிக் கவர் ஆகக்கூடிய ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைப்ரோ பேரியர் அப்படின்ற ஒரு ஷீட்ஸ் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம டேம்பிங்ன்ற ஒரு சவுண்ட் சொல்யூஷன் பிளான் பண்ணும்போது திக்கா இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி டேம்பிங் ஷீட்டும் லைட் மெட்டல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தின்னான டேம்பிங் ஷீட்ஸ் தான் பண்ணணும். ஆக்சுவலி தான் ப்ரொசீஜரும் கூட. ஸோ அந்த ஒரு வே ஆஃப் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளோர்ல டிஃபால்ட்டாகவே வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா திக்கா இருக்கக்கூடிய மெட்டல் வரதுனால நம்ம இங்க வந்து ஹார்மர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம இந்த சவுண்ட் சொல்யூஷன்ஸ் பண்ணோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். பிகாஸ் என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்து நம்ம ஒரு ஹார்மன் கார்டனோட ஒரு 3-way ஆடியோ பண்றதுனால ஸோ இந்த வண்டியில வந்து கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அக்வாஸ்டிக் வந்து வண்டியில வந்து தேவைப்படுது. ஸோ டிஃபால்ட்டா வந்தக்கூடிய பிளாஸ்டிக் பாடி கொஞ்சம் வந்து ஓல்டர் ஆனதுனால எனக்கு வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃபுல் பாடி டேம்பிங் சொல்யூஷன்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அதனால வந்து இதுக்கு போயிருக்காரு. ஷீட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அப் டு ஒரு 170 டிகிரி டெஸ்டட்ன்றதுனால ஸோ அட் எனி காசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெல்டிங் ஆகிற இஷ்யூஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. ஒரு பிரீமியமான ஒரு டேம்பிங் சொல்யூஷன் வந்து நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இந்த ஒரு மாதிரியான டேம்பிங் சொல்யூஷன் ரொம்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அண்ட் தென் அப்படியே டோருக்கு பார்க்கலாம். ஸோ டோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-layer கான்செப்ட்ல வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம டேம்பிங் சொல்யூஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் இஸ் ஃப்ரம் இன்சைட் அண்ட் ஒன் இஸ் ஃப்ரம் இந்த அவுட் சைட். கேலியம் அப்படின்ற ஒரு ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அந்த சிசிஎஸ் சர்டிஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வே ஆஃப் என்ட்ரி லெவல் ஷீட்டுமே சொல்லலாம். ஒரு 1.8mm வரக்கூடிய ஒரு டென்சிட்டி லெவல் உடைய ஒரு ஷீட் அப் டு 170 டிகிரி டெஸ்டட்ன்றதுனால ஹை மெல்டிங் பாயிண்ட் வந்து இதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷீட்டுமே வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் உடைய வரும். ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட். ரெண்டாவது வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் அப்கிரேட் பண்றது மூலமா பாடியில இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அண்ட் தென் ராட்லிங் அண்ட் தென் இருக்கக்கூடிய ஆடியோட டியூரபிலிட்டி ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து உங்களுக்கு இந்த சவுண்ட் சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதனால ஃபார் த டோருக்கு வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். ஸோ நீங்க எஸ்யூவி வண்டி வச்சிருந்தாலும் சரி, ஹேட்ச்பேக் வச்சிருந்தாலும் சரி, செடான் வச்சிருந்தாலும் சரி, ஸோ இன்னும் எல்லா தரமான வண்டிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சவுண்ட் சொல்யூஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்க வண்டிக்கும் இது தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.